ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூவி டிஸ்குள்ள போயிடலாம். விமலும் அப்புறம் சிவகார்த்திகேயன் இவங்க வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மீட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல எடுக்கப்பட்ட கிளிப் தான். அடுத்து நான் வந்து நேற்று வந்து எஸ்கேவோட ஒரு ஈவெண்ட்டில் அவர் கலந்துட்டாரு. அந்த ஈவெண்ட்டில் இருந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு 4 ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதை செக் பண்ணிடுங்க பார்க்காதவங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறது ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, டைட்டில் இருக்குல்ல, டைட்டில் கீழே மோர் இருக்கும். அந்த மோர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நேற்று தளபதி விஜயோட படத்துல இருந்து வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டர் தான் போட்டிருக்கேன். தளபதி விஜயும் அப்புறம் வெங்கட் பிரபு நிற்கிறது எப்படி இருக்குன்னு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்புறம் தளபதி விஜய் கேரளாக்கு போயிட்டு வந்தார்ல, கேரளாக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப் வந்து அமேசான் பிரைம் ஈவெண்ட்டில் உங்க சூர்யா வந்து போய் கலந்துக்காரல, அந்த டைமில் எடுக்கப்பட்ட கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நேற்று நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்த ப்ரூஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுதுன்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஏப்ரல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியர் படத்துல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, படம் வந்து ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ். இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபீமேல் லீடா பண்ணியிருக்காங்க. இப்போதான் மார்ச் 22 ஜியோ பிரகாஷ் வந்து ரிபிள் மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. அடுத்து கல்வன் வந்து ஏப்ரல் 4 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த படமே பேக் டு பேக் வந்து ஏப்ரல் 11 வந்து இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, டியர். ஜியோ பிரகாஷ் வந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு சம்பவம்னு சொல்லலாம். அடுத்து அதுவும் இல்லாமல் வந்து இன்னும் 2 படங்கள் வந்து இந்த வருஷத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டபுள் டக்கர் இந்த படம் வந்து ஏப்ரல் 5 வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உலகநாயகன் கமலஹாசன் அப்புறம் வந்து நம்ம பிரபுதேவோட டேடி அவங்க 2 பேரோட போஸ்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க லேட்டஸ்ட் கிளிப். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெயம் ரவியோட ஜீனி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப் வந்து அமேசான் பிரைம் ஈவெண்ட்டில் நடந்த போது எடுக்கப்பட்ட கிளிப்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. கார்த்தியோட 26th மூவியோட டேரக்டர் நவகுமார் சாமியோட கார்த்தி இருக்கார். ஏகே நேச்சர் கூட அப்படியே வேற லெவல்ல வெங்கலாய் போய்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். கிளிப்பை பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. விஜய் சித்துவோட விளாக்ஸ்ல வந்து நீங்க லோகேஷ் நாகராஜ் அப்புறம் வந்து ஸ்ருதிகாசன் பார்க்கலாம். இனிமேல் அந்த ஆல்பம் சாங்காக இவங்க வந்து ப்ரொமோஷனாக போயிருக்காங்க. சகுனி ப்ரொடக்ஷன் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து யோகி வந்து ரிவீல் பண்ண போறாரு. காலைல 10 மணிக்கு நீங்க பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஷார்ட்ஸ் வந்து அதையும் பார்க்குறேன்.